Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி. நாகர்கோவில் சிறையில் அடித்துக் கொல்லப்பட்ட விசாரணை கைதி சபரிவர்மன் உடலை வாங்க உறவினர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருள்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருள்குமார், விவரங்களை பதிவு செய்யுங்க. கடந்த 5 தினங்களுக்கு முன்பு நாகர்கோவில் கிளை சிறையில் வைத்து விசாரணை கைதியான சபரிவர்மன், இவர் மாற்றுத்திறனாளி, இவரை ஒரு குட்கா வழக்கில் தென்தாமரைக்குளம் போலீசார் கைது செய்து நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். அங்கு சிறை ஊழியர்கள், சிறை காவலர்கள் அவரை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இது சம்பந்தமாக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து அவரது உறவினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் பலப்பட்ட போராட்டங்கள் நடத்தினர். இந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு அவரது பிரேத பரிசோதனை நடைபெற்றது. தொடர்ந்து அவரது உடலை வாங்காமல் இன்று 5வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் ஒரு முடிவுக்கு வரவில்லை. நேற்று இரவும் அமைச்சர்கள் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதை இழப்பீடு கொடுப்பதற்காக முயன்றனர். அப்போதும் இதற்கு ஒரு முடிவு ஏற்படவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இப்போது அவர்கள் அந்த பிரேத பரிசோதனை நடைபெற்ற போது அங்கு அவர்கள் அந்த மருத்துவர்கள் மற்றும் நீதிபதி குழு தலைமையில் நடைபெற்ற அந்த பிரேத பரிசோதனையின் போது உறவினர்களை உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தனர். அது அனுமதிக்கப்படவில்லை. இந்த நேரத்தில் அவர்கள் அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை தற்போது ஆய்வு செய்தார்கள். மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்பு அவர்கள் ஆய்வு செய்த போது அந்த பிரேத பரிசோதனை வீடியோ அவர்களுக்கு குற்றப்பத்திரிகையில் இருப்பது போன்ற தகவல்கள் இருப்பதால் தற்போது அதற்கு அவர்கள் இந்த உடலை வாங்க சம்மதித்திருக்கிறார்கள். மேலும் அரசு அறிவித்திருக்கும் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் அந்த குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு அதுபோன்று வீடு போன்றவை அரசு அறிவித்திருக்கிறது. அதற்கும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான வழக்கு நடத்த இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது உடலை வாங்குவதற்காக அவரது அக்கா, அந்த இறந்த சபரிவர்மனின் அக்கா தற்போது அவர் அங்கு ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு இங்கிருந்து அவர் வீட்டில் இருந்து கிளம்பி சென்று கொண்டிருக்கிறார். அங்கிருந்து உடலை பெற்றுவிட்டு அந்த சபரிவர்மன் இந்த பகுதியில் இருக்கும், வீடு அமைந்திருக்கும் பகுதியில் இருக்கும் அங்கு இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருள்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.